நான் உங்கள் லோபி வீரப்பான். இன்னைக்கு வந்து இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல கொடுத்துட்டேன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்கமிங் அப்டேட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோவில் போகலாம். பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ப்ளூ லாக் கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் இல்லையா, அதில் ப்ளூ லாக் சாப்டர் 2 அது என்னென்ன பண்டு வரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இமேஜ் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கு. பிளட் மூன்னா நம்ம வந்து சாமுரையில் சாமுரை ரிட்டர்ன் ஆகாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். சாமுரை ரிட்டர்ன் ஆகுது. இந்த ஒரு சாமுரை வந்து இந்த பிளட் மூன் அப்படின்னு புது பண்டில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ரிட்டன் வர சான்ஸ் இருக்குது. இந்த ஜூன் 24க்கு அப்புறம் அடுத்த பேட்ச் அப்டேட்டில் இப்போ ஜோக்கர் கொண்டு வந்தாங்க இல்லையா, ஜோக்கராக பேர் என்ன ஜோக்கர் கொண்டு வந்தாங்க இல்லையா, அது மாதிரி பிளட் மூன் வந்து அடுத்த ரிட்டனாக இருக்க போது கோல்டன் ஷேருக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்தில் ஒன்று தான் வரலாம். ஆனால் கன்ஃபார்ம் வந்து பிளட் மூன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து ப்ளூ லாக் பண்டில்ஸ் 3 பண்டில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த 3 பண்டிலையும் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 பண்டிலும் இல்லை, 3 பண்டில் இல்லை, இந்த டிஷர்ட் போட்டு காமிச்சிருக்காங்க. இங்கே பண்டில் காமிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், பண்டில் காமிச்சிட்டாங்க. இதான் பார்த்திங்க அப்படின்னா 3 பண்டில் வந்து பேட்ச் ராணுவ ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அடுத்து வந்து ரியோன்னு பண்டில் 14th நம்பர் 8th நம்பரு. அடுத்து 10th நம்பரில் சாயேன்னு ஒரு பண்டில். இந்த பண்டில் தான் சாப்டர் 2ல் வரப்போகுது. அப்புறம் 5 பண்டில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் மீதி 2 பண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு பண்டில் வந்து வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட்டு சிஎஸில் கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் ஸ்டார்டிங்லேயே 9,999 காயின் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரியும் வச்சுருக்காங்க சிஎஸில். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் ஸ்கில் கூல் டவுன் ரெடியூஷன் ஏதோ இந்த டிமிட்ரிக்கு பார்த்திங்க அப்படின்னா 20% வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. போச்சா, சரி அது விடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஆரில் கம்மி சிஎஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு பொட்டி இருக்கும், குட்டியாக ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹெச்பி ஏற்றுறது இந்த பாயிண்ட்லாம் அதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அது ஒரு மேலே காமிக்கிது பாருங்கள், சைபர் மஷ்ரூம். ஓகே கைஸ், அடுத்து நான் அப்டேட்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச 9th ஆனிவர்சரி வந்து கூட சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக வரும். 9th ஆனிவர்சரி வந்தே தீரணும் ஜூன் மாதம். ஏன்னா எனக்கே வந்து ஆவலாக இருக்குது. நிறைய டாப் கிரிமினல்ஸ்லாம் ரிட்டன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீக் கிடச்சா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரி ப்ரோ, ப்ளூ லாக் வந்திருக்கு, ப்ளூ லாக்கோட ஐட்டம் சொல்லு ப்ரோன்னு கேட்டிங்க அப்படின்னா லேப் செக்ஷனில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. 1 2 3 4 5 6 எமௌண்ட் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. 6-7 எமௌண்ட் வரும், கன்ஃபார்மாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 8 எமௌண்ட் கீழே காமிக்கிது பண்ணி 8 எமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 எமௌண்ட்டும் ஃபுட்பாலை பேஸ் பண்ணி தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவத்தார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பழைய 2 அவத்தார்ஸ் பார்த்திங்கன்னா அப்புறம் புது 2 அவத்தார்ஸ். அப்புறம் வந்து இந்த ப்ளூ லாக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 அவத்தார்ஸ் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. 2 வந்து பேனர்ஸ், அப்புறம் வந்து ஒரு பேராஷூட் பார்த்திங்க அப்படின்னா அதர்ஸில் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த காஸ்டியூம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் கன்ஃபார்மாக பார்த்திங்க அப்படின்னா எது ஃப்ரீயாக கொடுப்பாங்க நான் சொல்கிறேன். அந்த ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா, அது ஃப்ரீயாக தருவானுங்க. அடுத்து அந்த பைக் ஸ்கின் ஆல்ரெடி தந்துட்டானுங்க, அதுவும் திரும்ப தருவானுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 டிஷர்ட்லாம் தரமாட்டானுங்க. இது 2த்தில் லாஸ்ட்டாக 2 டிஷர்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, டிஷர்ட்டில் ஏதாச்சும் ஒன்று தருவாங்க. அப்புறம் இந்த அவதார் பேனர்ஸ்லாம் பழைய பண்டிலோட அவதார் பேனர் வந்து ஃப்ரீயாக தர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஒரு கன் ஸ்கின் இருக்குவாங்க பார்ப்போம். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கன் ஸ்கின்னே இதில் வந்து நிறைய ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமேட்டு தான் அந்த கன் ஸ்கின் இருக்குது. அடுத்து சைடில் பார்த்திங்க அப்படின்னா என்னது அது ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து கீழே வந்து க்ளூவால் இருக்குது, அதுக்கு கீழே வந்து வெக்டார் இப்போ ஓசில் கொடுத்தாங்க இல்லையா, அப்புறம் ஒரு க்ளூவால் ஸ்கின், 2 க்ளூவால் ஸ்கின்னு, 3 கன் ஸ்கின்னு, அதில் ஒரு பழைய கன் ஸ்கின்னு வெக்டாரு. இந்த புது கன் ஸ்கின் அந்த எக்ஸாமேட் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன ரோஸ் கலரில் இருக்குது, சரி விடுங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டு. இது என்னடா வவுச்சர்னு கேட்டிங்க அப்படின்னா கரீனா வேலையை பார்த்து விட்டான். ஓல்டு ஐட்டம்ஸாக நம்மளோட லக்கி ராயில் வந்து மாற்ற போகிறான். நம்ம கோல்டு ராயிலையும் வெப்பன் ராயிலையும் ஒரு ஓல்டு ஐட்டமாக மாற்ற போகிறான். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டு ராயிலையும் வெப்பன் ராயிலையும் ஒன்றா ஓட போகிறோம். எப்படின்னா ஒரே ராயிலில் 2 ராயிலாக தனித்தனியாக இருக்குல்ல, ஒரே ராயிலாக மாற்றி இந்த ஒரே ராயிலே கன்னும் பண்டிலும் இருக்கும். அந்த பண்டிலையும் கன்னையும் நீங்கள் வந்து ஒரே ராயிலே எடுத்துக்கிற மாதிரி வந்து செஞ்சு விட்டான். நல்லா இருக்குல்ல இது. ஆனாலும்
இந்த வந்து நல்ல இப்படியே வெப்பன் ராயல் தனியாக பண்ட் ராயல் தனியாக அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வெப்பன் ராயல் டோக்கன் அந்த பண்டில் ராயல் டோக்கன் கோல்ட் ராயல் டோக்கன் வந்து செலவு பண்ணுறேங்க. அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த புது வவுச்சர் பார்த்திங்கன்னா வர வைக்க போகுது. இந்த வவுச்சர் வச்சு மட்டும்தான் உங்களால் அந்த ஒரு இதை ஸ்பின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க கரீனா. ஸோ காய்ஸ் இதான் அப்டேட்டு. நாளைக்கு வந்து வீடியோ கிளிப்ஸ் கிடச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன். சரி கைஸ், இதில் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய் காய்ஸ்.